ஜீசஸ். நீரெங்கள் மீட்பர், நீரெங்கள் நேசர், நீரெங்கள் மீட்பர் பரிசுத்தர். நீரெங்கள் மீட்பர், நீரெங்கள் நேசர், நீரெங்கள் மீட்பர் பரிசுத்தர். பரிசுத்தரே, பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே, 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 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வாய்களை திறந்து சொல்லலாமா? பரிசுத்தர், 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 பரிசுத்தர். ஹல்லேலூயா. நீங்க பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்லும் போது நம்மளுக்குள்ள இருக்கிற பாவ உணர்ச்சிகள், பாவங்கள், பழக்கங்கள் எல்லாம் வெளியே வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவர் பரிசுத்தர், பரிசுத்தர். வாய்களை திறந்து சொல்லுங்க. எல்லாரும் அறிக்கையிட நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லும் போது நாம பரிசுத்தம் அடைகிறவர்களாய் நாம இருக்கிறோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. இந்த நேரம் அவ்வளவு சாதாரணமான நேரம் அல்ல. ஹல்லேலூயா. பரிசுத்தரே, பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே, பரிசுத்தரே. எல்லாம் சேர்ந்து என்னோட ஆமென். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே, 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 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே. நீரெங்கள் மீட்பர், நீரெங்கள் மீட்பர், நீரெங்கள் மீட்பர் பரிசுத்தர். நீரெங்கள் மீட்பர், நீரெங்கள் நேசர், நீரெங்கள் மீட்பர் பரிசுத்தர். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? பரிசுத்தரே, பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே, 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 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே. Hallelujah. Praise you, Jesus. தேவனே, இந்த நாளை ஆண்டவரே உன் கரத்துல கொடுக்கிறோம். அப்பா, நீர் பேசுங்க, வார்த்தையை பேசுங்க ஆண்டவர். எல்லாவற்றும் பாதத்துல வைக்கிறோம். நீங்க பொறுப்பு எடுத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல தகப்பனே. ஆமென். கன்னடா வேணுங்களா இல்ல புரியுதா? கன்னடா வேணுமா? நீங்க சொன்னாதான் பேசணும் என்கிட்ட. கன்னடா வேணுமா? ஓகே, சரி. ஒரு லாங் டனலுக்குள்ள நாம கடந்து போய் கொண்டு இருக்கிறோம் கிறிஸ்துவர்களாய். ஹல்லேலூயா. ஒரு குகையில நாம ஒரு டனலுக்குள்ள நாம போய் கொண்டு இருக்கிறோம். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த கடைசியில ஒரு வெளிச்சம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது தேவனாகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. நீங்க ஒரு வீட்லயும் ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம். நீங்க சில வீட்டுல சந்தோஷத்தோட வந்திருக்கலாம், சில வீட்டுல துக்கத்தோட வந்திருக்கலாம், சில இடத்துல சொல்ல முடியாத பண கஷ்டங்கள் இருக்கலாம், சில வீட்டுங்கள்ல வியாதியோட நீங்க வந்திருக்கலாம், சிலர் இங்க உக்காந்துட்டு இருக்கும் போதே உக்கார முடியாத பிரச்சனைகளோட சொல்ல முடியாத நீங்கள் இருக்கலாம். ஆனா தேவன் அறிகிறவராய் இருக்கிறார். நீங்க ஒரு இருளான ஒரு டனலுக்குள்ள நீங்க கடந்து போய் கொண்டு இருந்தாலும் அங்க கடைசியா சேர்ற இடத்துல வெளிச்சம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். சபை வந்துட்டு ஒரு மனவாட்டியை போல இருக்கிறது. ஆமென். அப்படிதான் வேதத்துல சொல்லப்படுகிறது. இந்த சபையை கொண்டு போகத்தான் தேவன் வருகிறார். சபை என்றது யாரும் இல்லை, நாம தான். ஒரு இண்டிவிஜுவல் நீங்க தான்.
ஹல்லேலூயா. தேவன் இன்றைக்கு நமக்கு உதவி செய்யட்டும். நான் பேச வந்தது உங்களோட பேசட்டும். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் இந்த இடத்துல ஒரு முழுமையான ஒரு வல்லமையோட தேவன் உங்க இடத்துல பேச போகிறார். எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு நான் பேசுறது உங்களுக்கு புரியலனாலும் தேவன் உங்களுக்கு கண்டிப்பா புரிய வைக்குவார். ஹல்லேலூயா. நான் பேசுற தமிழ் புரியுதா? புரியுதா? பேசுங்க, என்னோட பேசுங்க. நான் ஒண்டி பேசிட்டு போக வரல. தேவன் உங்களோட பேச ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. புரியுதா? ஒன்னும் பிரச்சனை இல்லை இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ அந்த அந்த நம்ம போய்கொண்டு இருக்கிற பாதைக்கு கடைசியில அங்க ஒரு வெளிச்சம் இருக்கு. ஹல்லேலூயா. அந்த வெளிச்சம் யாராலையும் கொடுக்க முடியாது. ஆனால் தேவனுடைய மகிமையின் காரியம் என்ன தெரியுமா? தேவனுடைய மகிமையின் காரியம் என்ன தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. தேவனுடைய மகத்துவமான மகிமையின் அவருடைய அடையாளம் என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். பேசுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமையான காரியம், அவருடைய மகத்துவமான, அவருக்கு மாத்திரமே இருக்கிற ஒரு காரியம் என்ன? சொல்லுங்க. அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். நமக்கு கிறிஸ்தவர்களாய், நமக்கு சபையில இருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு குறைபடுகிறது என்ன தெரியுங்களா? தேவனுடைய பரிசுத்தத்தின் வெளிப்படுத்துதல் நமக்கு இருக்கிறது. சபைக்கு வெளிப்படுத்துதல், பரிசுத்தத்தை குறித்த வெளிப்படுத்துதல் சபைக்கு இல்லை. இன்றைக்கு அது மறைக்கப்பட்டு இருக்கிறது. பிசாசானவன் ஒவ்வொரு கண்களையும் மறைக்கப்பட்டு வச்சிருக்கிறான். இன்றைக்கு தேவன் அநேக ரகசியங்களை தேவன் உங்களோட பேச ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தத்தை குறித்து பேசும்போது அதை பேசவோ நான் பாத்திரவான் அல்ல. தேவன் உதவி செய்யட்டும். உங்களோட பேச தேவன் உதவி செய்யட்டும். ஆனால் பரிசுத்தம் வந்துட்டு டோட்டலா டிஃப்ரெண்ட். ஒரு மனுஷனை வந்துட்டு நீங்க நேர்மாறியா நீங்க ஒப்பிடலாம். அவர் நேசிக்கிற ஒரு மனுஷன், அவர் அன்பாய் இருக்கிற ஒரு மனுஷன், அவர் 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 மற்றவங்களுக்காய் மனம் துருகிற மனுஷன், ஒரு அப்படின்னுட்டு சில காரியங்களை வந்து மனுஷனுக்கு ஒப்பிடுத்து நம்ம பேசலாம். ஆனா பரிசுத்தத்தை மாத்திரம் தேவனுக்கு மாத்திரம் தான் அது கொடுக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு இன்னைக்கு வர்ஷிப் நடந்ததும் சரி, தேவன் ஏதோ ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார். எவ்ரிதிங் வாஸ் இன்டர்லாக்ட். எல்லாமே அதுக்கு அதன் எல்லாம் சொல்லப்பட்ட மாதிரி எல்லாம் அதன் காரியங்கள் தேவன் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. and thanks for Joyce. அவ்வளோ அழகா ஜாய்ஸ் வாய்ஸ் பாடும்போது தேவன் கண்டிப்பா இந்த இடத்துல பிரசன்னத்தை நாம் உணர்ந்தவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அந்த பிரேமா பாடும்போது எனக்கே அவ்வளோ அழகா இருந்தது. ஆமா தானே? ஹல்லேலூயா. நான் எங்க போனாலும் நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். அந்த பிரேமா பாடும்போது அவ்வளோ அழகா இருந்துச்சு. வாய்ஸ் இஸ் so beautiful. Thank you Joyce. நம்ம பார்க்கும்போது சில காரியங்கள் நெகட்டிவாய் தான் பார்ப்போம். நெகட்டிவானாக்கா இதை செய்யக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, இதை இங்க போகக்கூடாது, அங்க போகக்கூடாது, இதெல்லாம் பரிசுத்தத்திற்கான குலைச்சல்கள் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துக்கு போகக்கூடாது, அந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்ட்டு தான் இது வந்து எதிர்மாறியான காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஆனா பரிசுத்தம் என்றது வந்து நேர்மாறை. இட் இஸ் a positive thing. நம்ம இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இப்படி போகக்கூடாது, அப்படி போகக்கூடாது, அப்படித்தானே நம்ம சொல்லப்பட்டு கத்துக்கொத்து இருக்காங்க. ஆமா தானே? ஆமா தானே? இதை செய்யக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்பதான் நம்ம பரிசுத்த வாழ்க்கையில வாழ முடியும். சபைக்கு வரணும், இங்க போகணும், அங்க போகணும், இப்படி சொல்லி ஒரு 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 எப்படி போட்டிருக்காங்கனாக்கா, ஒரு ஒரு பன்னியை கொண்டு 10 பெல்ட் நீங்க கட்டிட்டு போனா கூட அதை கொண்டு போகும்போது அது எங்க போய் போகுமா? சாக்கடையில தான் போகும். ஆனா ஒரு நாயவோ ஒரு பூனையோ ட்ரெயின் பண்ணிட்டு நீங்க ஒரு பெல்ட் கட்டிட்டு போனா கூட நீங்க சொல்ற பேச்ச நீங்க கேட்கும். ஹல்லேலூயா. ஆனா அதுதான் வேதத்துல நாம கற்றுக்கொண்டு பாசிட்டிவா நடக்கிற காரியங்கள். நெகட்டிவா நாம எவ்வளோ சொல்லி சொல்லி கத்துக்குத்து சொன்னா கூட, ஆனா அது ஒரு நாள் அதுக்கு எதிர்மாறாய்த்தான் நாம் செய்கிறவராய் இருக்கிறோம். நெப்போலியன் போனபார்ட், பிரான்ஸுடைய எம்பரர், அவர் ஒரு வாட்டி சொல்லி இருக்கிறாரு, இந்த இந்த தேசத்தினுடைய கிரவுன்னா என்னங்க? கிரீடம்.
இந்த தேசத்தினுடைய கிரீடம் சாக்கடையில விழுந்திருக்கிறது. நான் அதை கத்தி கொண்டு எடுத்து நான் அதை போட்டுக்க போறேன் அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். அதே போல கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பரிசுத்தமும் சாக்கடையில விழுந்திருக்கிறது. எவ்வளவு ஒரு துக்கமான விஷயம். நமக்குள்ள இருக்கிற பரிசுத்தம், நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவர்கள் ஆகிய இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தமும் சாக்கடையில விழுந்திருக்கிறது. நீங்க பரிசுத்தத்தை பார்க்கவே முடியறதில்லை இப்பெல்லாம் சபைகளில். ஒரு துக்கமான விஷயம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியினுடைய பட்டயத்தை எடுத்து தான் நாம போட்டுக்க வேண்டியதா இருக்கிறது. அதை விட்டா வேற எப்படியும் போட முடியாது. பரிசுத்தத்தை இழந்தவர்களாய் நாம இருக்கிறோம். பரிசுத்தம் ஒரு சாக்கடையில விழுந்திருக்கிறது. சாக்கடையில அங்க அது தேவையில்லாத ஒரு இடம் அது. அந்த இடத்துல விழுந்திருக்கிறது. எடுத்து படிங்க. Proverbs 29:8, ನೀತಿಮೊಳಿಗಳು 29:8. ಧರ್ಮ ನಿಂದಕರು ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಬೆಂಕಿಯನ್ನು ಹತ್ತಿಸುವರು, ಜ್ಞಾನಿಗಳು ರೋಷಾಗ್ನಿಯನ್ನು ಆರಿಸುವರು. தமிழ்ல படிங்க. 29:8. பட்டணத்தில் தீப்படுத்தி விடுகிறார்கள், ஞானிகளோ விரோதத்தை விளக்குகிறார்கள். ஆமென். பரிகாசக்காரர்கள் தீ கொளுத்தி விடுகிறார்கள், ஞானிகளோ குரோதத்தை விளக்குகிறார்கள். சம்டைம்ஸ் நம்ம பைபிள்ல இருந்து ஒரு நம்ம பேசி சில அறிவுரைகளை சொல்லலாம், சில புத்திமதிகளை சொல்லலாம், சில பேர் சில காரியங்களை சொல்லலாம். ஆனா ரெவலேஷன், வெளிப்படுத்துதல் வேதத்தின் மூலியமாய் மாற்றம் தான் வரும். ஹல்லேலூயா. அது நீங்க தான் படிக்கணும். எத்தனை வாட்டி நாம சொல்லி கொடுத்தாலும், எத்தனை வாட்டி நம்ம கிளாஸ் எடுத்து அதை நடத்தி நாம கொண்டு வந்தாலும், வெளிப்படுத்துதல் மாத்திரம் வேதத்துல மாத்திரம் தான் உங்களுக்கு, நீங்களும் தேவனும் இடைப்படும் போது மாத்திரம் தான் வெளிப்படுத்துதல் வரும். ஹல்லேலூயா. நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கலாம், நம்ம அறிவுரைகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா வெளிப்படுத்துதல் மாத்திரம் தேவனிடத்துல இருந்து தான் வருகிறதா இருக்கு. அதை யாராலையும் தடுக்க முடியாது. தேவன் வெளிப்படுத்தும் போது, தேவன் உங்களோடு இடைப்படும் போது யாராலையும் அதை தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு எப்பவோ நடந்த அசூசா ரிவைவலை தான் நாம இன்னைக்கு கொண்டாடி வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வரையிலும் ஒரு எழுப்புதல் எங்கேயுமே நடந்து நம்ம பார்க்கல. இங்க எழுப்புதல், அங்க எழுப்புதல் என்று சொல்றாங்க. பின்மாறி மழை பொழிகிறதை நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் எழுப்புதல் உண்மையாய் நடக்கல. ஏன்னா சபைகளில ஜெபிக்கிறவர்கள் கம்மி ஆயிட்டாங்க. பரிசுத்த குலைச்சல்கள், பரிசுத்தத்தை நாம் எழுந்து சாக்கடையில போட்டு கொண்டு இருக்கிறோம். சாக்கடையில விட்டுட்டு நாம சபைக்கு வேதத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். சாக்கடையில போட்டுட்டு நம்ம மனுஷர்களை போல, சாதாரண மனுஷர்களை போல அவர்களோடு சேர்ந்து நாமளும் பரிசுத்தத்தை இழந்து நடந்து கொண்டு இருக்கிறோம். இது எவ்வளவு துக்கிக்கிற விஷயமா இருக்கிறது. ஆவியானவர் துக்கிக்கிறவர் இருக்கிறார். இதை பார்த்து அவர் கஷ்டப்படுகிறார். ஹல்லேலூயா. நம்ம தரிசனங்களை இழந்தவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம ஒரு ரூலை வச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணி நம்ம நடக்கலாம். ஆனால் அது எப்படின்னாக்கா ஒரு டைம் மட்டும் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அது நேர்மாறைய செய்கிறவர்களாய் தான் நாம மாறுவோம். ஏன்னா அதை செய்து நம்ம சலிச்சு போயிடும். தேவனை நேசிக்கிற இருதயங்கள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறது. இன்றைக்கு உட்கார்ந்துட்டு ஜெபிச்சு அழுறவர்கள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. சபைகளில பரிசுத்தத்தை இழந்தவர்களை தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இப்போ நீங்க பாக்குறீங்கன்னாக்கா அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா சொல்றாரு. ஒரு அத்லெட்டை பார்த்தீங்கன்னாக்கா அவனுடைய நோக்கம் எல்லாம் எங்க இருக்கிறதா? மெடல் மேலதான் இருக்குது, கிரவுண்ட் மேலதான் இருக்குது. எப்படியாவது நம்ம கோல்டு மெடல் அடிச்சிட மாட்டோமா அப்படின்னு தான் எல்லா அத்லெட்டுக்கும் இருக்கும். ஆமா தானே? இன்னைக்கு அவன் அதுக்காக என்ன பண்றான்னாக்கா டிசிப்ளின் பண்றான், சாக்ரிஃபைஸ் பண்றான், உடம்பை உருக்கிக்கிறான், இஷ்டத்துக்கு சாப்பிடுறத நிறுத்திடுறான்.
என்ன சாப்பிடணுமோ, புரோட்டீன் சாப்பிடணுமோ அதை மாத்திரம் சாப்பிட்றான். காலையிலேருந்து கஷ்டப்பட்டு ஒரு அழிந்து போகின்ற ஒரு கிரவுனுக்காக, அழிந்து போகின்ற ஒரு மெடலுக்காக அவன் தன்னையே மெனக்கெட்டு அவன் உடம்பை உருக்கி அவன் நடந்துக்கிறான். ஆனா நமக்காய் கொடுக்கப்பட்ட விலையேற பெற்ற ஒரு கிரவுன் அது நமக்கு வச்சிருக்கிறது. அதன் அடையாளங்களை தெரியாம கிறிஸ்தவர்கள் நாம நடந்து கொண்டு இருக்கிறோம். நம்மளுடைய ஜெபம்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு பணம் தேவை, இந்த தேவை, அந்த தேவை, உலக புற காரியங்களுக்காய் தான் நாம ஜெபிச்சு கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துறார். ஹல்லேலூயா. உங்களுக்குன்ற ஒரு கிரவுன் வைக்கப்பட்டு இருக்கிறது. என்னுடைய தாயார் வந்துட்டு ஒரு நல்ல ஜெபிக்கிற ஒரு தாயார். எல்லாருக்காகவும் எப்பவுமே ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. நைட்ல எப்பனாவது நான் மம்மி ஒண்டி தான் இருக்கும். எனக்கு என்னுடைய சிஸ்டர்ஸ் எல்லாம் வெளியே இருக்காங்க. நைட்டு 3 o'clock போனா கூட பார்க்கும் போதே ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. நான் உங்களுக்கு சொல்லுவேன், எப்பவுமே சொல்லுவேன், நீ என்ன பண்ணாலும் உனக்கு பூலோகத்துல உனக்கு நல்ல பேரு யாரும் உன்னை வந்து வாழ்த்திட மாட்டாங்கம்மா. தேவன் உனக்கு வச்சிருக்கிறார், தேவன் உனக்கு ஒரு கிரீடத்தை வச்சிருப்பார், கண்டிப்பா வச்சிருப்பாருன்ட்டு நான் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன். ஹல்லேலூயா. ஒரு நாள் D.L. மோடி பிரசித்தி பெற்ற ஒரு உலக பிரசங்கியா, அவர் வந்துட்டு ஜெபிச்சு கொண்டு இருக்கிறார். ஜெபிச்சு கொண்டு மீட்டிங்ல பேசி கொண்டு இருக்கிறார். அப்போ இவர் பேசி கொண்டு இருக்கும் போதே இந்த இடத்துல ஒரு கிரவுன் வந்துட்டு நின்று கொண்டு இருக்கிறது. இவர் நினைச்சுன்னு இருக்காரு, இவர் பேசிட்டு பிறகு பேசிட்டு பிறகு லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த கூட்டத்துல இருக்கிறாங்க. இந்த கூட்டத்தை முடிச்சுட்டு பிறகு தேவன் என்னோட கிரீடத்தை எனக்கு கொடுக்க போறாரு அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்காரு. அப்போ இவர் எல்லாம் கூட்டெல்லாம் முடிஞ்சிச்சு, ஜனங்கள்லாம் வந்தாங்க, ஒருவருக்கா ஜெபம் பண்ணிட்டு அனுப்பிட்டாரு. கடைசியா சரி நம்ம கிட்ட போகலாம், அந்த கிரீடத்தை தேவன் நமக்கு கொடுக்க போறாரு, நம்ம அதை பெற்றுக்கலாம்னு சொல்லிட்டு கிட்ட போகும்போது அந்த கிரவுன் திரும்பி போக ஆரம்பிக்குது. கிட்ட போறாரு, அந்த கிரவுன் போயிட்டே இருக்குது. கிட்ட போறாரு, கிரவுன் போயிட்டே இருக்கு. அதே மாதிரி நடந்து போயிட்டே இருக்காரு, அந்த கிரவுன் போயிட்டே இருக்கு. போயிட்டே இருக்கும் போது அது ஒரு ஸ்ட்ரீட்ல போயிட்டு ஒரு வீட்டுக்கிட்ட போயிட்டு நின்றுடுச்சு. வீட்டுக்கிட்ட போயிட்டு நின்றுட்டு இருந்தோம். அங்க ஜன்னல்ல இவர் பாக்குறாரு, அங்க ஒரு அம்மா முட்டி போட்டு தன்னுடைய கண்ணீரை சிந்திட்டு அழுது கொண்டு ஜெபிச்சுட்டு இருக்காங்க. அப்பா, D.L. மோடியை உபயோகப்படுத்துங்க, D.L. மோடியை பிரயோஜனப்படுத்துங்க, அங்க எவ்வளவு ஜனங்கள் வந்திருக்கிறாங்களே, ஒரு ஜனம் கூட வெறுமையா போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழுது ஜெபிச்சுட்டு இருக்காங்க. அப்ப தேவன் கேட்கிறார், இந்த கிரீடத்தை நான் உனக்கு கொடுக்கட்டுமா இல்ல அந்த அம்மாக்கு கொடுக்கட்டுமான்னு சொல்லிட்டு. ஆனா அந்த கிரீடம் அந்த அம்மாக்கு தெரியவே தெரியாது. ஆனாலும் அழுது கொண்டு ஜெபிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இழந்த கிரீடத்தை நாம இன்னைக்கு எடுக்க போகிறோமா இல்ல அந்த சாக்கடையிலே நாம விட்டு போக போறோமா? ஹல்லேலூயா. நான் சொல்றது இட் இஸ் வெரி வெரி டீப். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஆழத்துக்குள்ளாய் நம்ம கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். நமக்கு உலகத்தாருக்கு அந்த மெடலுக்காக அவன் மெச்சுக்கிற காரியங்கள் பார்த்தீங்கன்னா, தன் உடலை ஒருக்கி எவ்வளவு டிசிப்ளைன் பண்ணி, கிறிஸ்துவனாகிய நாம ஒரு டிசிப்ளைனை இழந்து ஒரு காரியங்கள் எதுவுமே இல்லை. சாப்பிடுறது டிசிப்ளைன் இல்லை, நடக்கிறது டிசிப்ளைன் இல்லை, போகிறது டிசிப்ளைன் இல்லை, எதுலையுமே காரியங்கள் எதுலையுமே நாம ஒரு டிசிப்ளைனா இல்லாம வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கையா இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் இன்னும் செய்தி டாபிக்கே சொல்லல. ஆமென். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். உங்களுக்குள்ள தேவன் ஆவியானவர் உங்களுடைய இதயத்தோட பேசட்டும். நான் பேசல, தேவன் பேசட்டும். இதுக்கு நான் பாத்திரவான அல்ல, தேவன் உங்களோட பேசட்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் பேச போகிற வார்த்தை பரிசுத்தத்தை குறித்த தரிசனம். சபையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரிசுத்தத்தை குறித்த தரிசனம் இருக்கணும். பரிசுத்தத்தை குறித்த தரிசனம். The vision of the holiness. Hallelujah. The vision of the holiness. Amen. எங்களுடைய ஊழியங்கள் எல்லாம் reach the unreached, teach the untold. Teach the untold. எங்கெல்லாம் ரீச் ஆகாத இருக்காங்களோ அங்கெல்லாம் நாங்க போகிறோம். அதுதான் எங்களுடைய ஊழியம். சொல்லவங்களுக்கே நாங்க போயிட்டு சொல்லிட்டு இருக்கிறது. சொல்லக்கூடாத வார்த்தைகளை தேவன் அந்தகார ஆவியின் வார்த்தைகள் வேதத்துல இருக்கிறத நாம எடுத்து சொல்றது தான் எங்களுடைய ஊழியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா.
ஆனால் தேவனுடைய எண்ணம் எல்லாம், அவருடைய ஏக்கம் எல்லாம் இந்த சபையில இருக்கிற ஒரு மனவாட்டியை குறித்து தான். ஹல்லேலூயா. சபை 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 தான். அவருடைய ஆர்ட் எல்லாம் சபை தான். ஏன் சபைக்கு வாங்கன்னு சொல்றாங்க தெரியுங்களா? இங்கதான் இங்கதான் சபைகள் தான் எடுத்துக்கொள்ளப்படும். ஜனங்கள் தான் சபை. ஜனங்கள் கூடி இருக்கும் போது தேவன் இடைப்படுகிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு இருதயங்களை பார்க்கிறவராய் இருக்கிறார். சபை கூடுதல் இருக்கும் போது இவங்க என்னை விட ஒரு இடத்துல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, இவங்க என்னை விட வேற இடத்துல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அப்போ எல்லாம் கூடி ஜெபிக்கும் போது அவர்களுடைய பலன் உங்களுக்கு வரும், உங்களுடைய பலவீனம் கடந்து போகும். இதற்காக தான் சபை கூடுதல் வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய காரியங்களை சொல்லும் போது 2 காரியங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். எபேசியன்ஸ் 5:22. எபேசியன்ஸ் ஒருத்தர் வாசிங்க, நம்ம சீக்கிரமா கடந்து போகலாம். கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் ஆமென் பரிசுத்தமும் குழியற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை நமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு நம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஆமென். பரிசுத்தமும் மகிமையான சபையை நமக்கு கொடுக்கிறதுக்காக தன்மை தானே ஒப்பு கொடுத்தார். அந்த சபைக்காக தான் தேவன் ஏங்குகிறவராய் இருக்கிறார், மனவாட்டிக்காய் வருகிறவராய் இருக்கிறார். இந்த 2 காரியங்களை பார்க்கலாம், மகிமை அப்புறம் பரிசுத்தமும். மகிமைனாக்கா அதுவும் தேவனுக்கான ஒரு அடையாளமாய் இருக்கிறது. அவருடைய கேரக்டர் அவர் மாத்திரம் தான். அது நீங்க கிரீக்ல பாத்தீங்கன்னாக்கா டாக்கான்னு சொல்லுவாங்க. டாக்கா நியூ டெஸ்டமெண்ட்ல டாக்ஸாலஜின்னு சொல்லப்படுகிறது. மகிமையின் காரியங்களை குறித்து படிக்கிறது டாக்ஸாலஜி. எபிஸ்டமினாக்கா நாலேஜ். இந்த கிரீக்கு இங்க ஏன் ரொம்ப வருது வேதத்துலனாக்கா, அவர்களை போல ஞானம் உள்ளவர்கள் யாருமே இல்லை. அப்பேற்பட்ட ஞானிகள் சாக்ரட்டிஸ், பிளேட்டோ இவங்கெல்லாம் வேதத்தின் காரியங்களை அறிந்தவர்கள், ஞானிகள் அவர்களா. அவங்களுக்கு ஞானம் விசேஷமாய் கொடுக்கப்பட்டு இருந்தது. அப்போ இந்த க்ளோரி மகிமைன்னு சொல்லும் போது அது டாக்ஸோ வேத கிரீக்ல சொல்லப்படுது. ஹீப்ரூல பாத்தீங்கன்னா கபோர்டு ஹீப்ரூல இருக்குது. அப்போ இந்த மகிமைன்றது எங்கிருந்து வருதுன்னா, அது தேவனுடைய தாக்கமாய் இருக்கிறது. அது நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. மகிமை ஒரு சபையில ஆராதனை பண்ணும் போது மகிமை இறங்கும். அந்த மகிமை எங்கிருந்து வருதுன்னே தெரியாது. அது தேவனுடைய தாக்கமாய் இருக்கிறது. அந்த மகிமையும் இழந்தவர்களாய், பரிசுத்தத்தையும் இழந்தவர்களாய் கிறிஸ்துவர்கள் இன்றைக்கு நாம இருக்கிறோம். ஆமாதானே? ஹல்லேலூயா. அப்போ மகிமை தேவனுடைய தாக்கமாய் இருக்கிறது. அது நம்ம பார்க்க முடியும், அது உணர முடியும். தேவனுடைய மகிமையை நாம உணர முடியும். தேவனுடைய மகிமை நமக்குள்ள வரும்போது நம்ம கண்கள் அழாம இருக்காது, நம்ம கால்கள் நிக்காது, நம்மளால பேச முடியாது, வார்த்தை வராது. அந்த மகிமை இறங்கும் போது அப்படிதான் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் உருண்டு அழுதார்கள். ஹல்லேலூயா. அப்போ மகிமை நமக்குள்ள எப்படி வரும், எப்படி பெற்றுக்கலாம், எப்படி என்னது இருக்கும்னா, அது தேவனால் மாற்றம் தான் வர முடியும். ஒரு மனுஷனோ நான் பேசும்போதோ தேவன் இறங்கலாம், தேவன் பேசலாம். ஆனால் சபை நீங்க சேர்ந்து ஜெபிக்கும் போது உங்க இருதயம் தேவனோட அது ஒன்றாகும் போது மகிமை இறங்குறதா இருக்கிறது. 2 Chronicles 7:1-2 படிக்கலாம். அங்க படிக்கிறது வேணாம். அங்க சாலமோன் அந்த சபையை கட்டி அங்க முட்டி போட்டு அழுது ஜெபிக்கும் போது அங்க மகிமை இறங்கினது என்று வேதத்துல பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க எத்தனை உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, எத்தனை நாள் ஆச்சு தேவனுடைய உணர்ச்சியை தேவனுடைய தொடுதலை நாம பெற்று தேவனுடைய தொடுகை நமக்குள்ள தேவன் நம்மளை தொட்டு தேவன் நம்மளே இழந்து நம்மளே கண்ட்ரோல் இல்லாம நாம அழுது எத்தனை நாள் ஆச்சு? யாரும் கை தூக்காதீங்க, உங்க மனசாட்சியை தொட்டு நீங்களே நினைச்சு பாருங்க. ஹல்லேலூயா. ஏன்
தேவனை விட்டு நாம தூரமா இருக்கிறோம்னு எப்படி தெரியும்னாக்கா, நீங்க உங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பாருங்கள். இப்போ நான் வந்தது வீணுக்கோ விருதுக்கோ இல்ல. தேவன் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். நான் நம்புறேன். ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எத்தனை நாள் ஆச்சு தேவன் உங்களை தொட்டு? எத்தனை நாள் ஆச்சு நான் அழுது? எத்தனை நாள் ஆச்சு மற்றவங்களுக்காய் அழுது? ரோட்ல யாரோ ஒருத்தர் எங்கேயோ அடிபட்டாக்கா என் மனசு துடிக்க மாட்டேங்குது. இதே ஒரு உங்க வீட்டுல அது நடந்தா மனசு துடிக்குது, கஷ்டப்படுறீங்களே. யாரோ ஒருத்தர் அடிபட்டுறாங்களே, யாரோ ஒருத்தர் நாசனமா போறாங்களே, என் இருதயம் ஏன் கலங்க மாட்டுக்குது? ஏன் தேவன் என்னை தொட மாட்டுக்கிறாரு? ஏன்னா மகிமையும் பரிசுத்தையும் இழந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். நிச்சயமா பேசிக்கொண்டு இருக்கிறார். சபைகளில இது முக்கியமானது. மகிமை இழந்தவர்களாய் நாம வந்து இங்க நின்று கொண்டு இருக்கிறோம். சும்மா வந்தோம், சர்ச்சுக்கு வந்தோம், போனோம், அவ்வளவுதான். எத்தனை பேர் நீங்க உணர்றீங்க? ஒரு நல்ல கிறிஸ்துவம் எல்லா ரூல்ஸையும் அழகா பாதுகாத்துன்னு வருவான். எல்லாத்தையும் செய்ய மாட்டாங்க, இப்படி இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க. அது எப்படின்னா ஒரு போரிங்கா இருக்கும். அவங்களுக்கு அவங்க நல்லவங்களா இருப்பாங்க, போவாங்க வருவாங்க, இப்படி இருப்பாங்க. அது ரொம்ப போர் அடிச்சிடும். ஆனா தேவனுடைய மகிமை அது எக்ஸைட்டிங்கா இருக்கும். யோசிச்சு பாருங்க. தேவன் உங்ககிட்ட வந்து சொல்லுவாரு, இங்க போ, இவங்களுக்காக போய் ஜெபம் பண்ணு, இவங்க போ, அங்க நான் சுகம் தருவேன், நீ போய் ஜெபம் பண்ணு, நீ போ, இந்த வீட்டுல பாரு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நீ போ, அந்த வீட்டுல பாரு தற்கொலை பண்ண போறாங்க, இந்த பொண்ணு போக போறான் பாரு, சாக போறான் பாரு. எத்தனை பேர் உங்ககிட்ட பேசி கொண்டு இருக்கிறார் தெய்வம்? ஹல்லேலூயா. ஏன் பேசுறது இல்லைன்னா, நாம மகிமை இழந்து பரிசுத்தத்தை இழந்து நின்று கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட மனுஷர்களாய் நம்ம ஏன் இருக்க முடியாது? எங்கேயோ எப்போ நடந்த மோசேவை குறித்து சாட்சி சொல்லிக்கிட்டு வந்திருக்கோம். எப்போ குறித்த ஆபிரகாம், தாவீது, இப்படிதான் பேசி கொண்டு இருக்கிறோம். இங்க இருக்கிற சகோதரர்கள் இப்படி அவங்க பண்றாங்க, இப்படி அவங்க இருக்கிறாங்க, அப்படி அவங்க இருக்கிறாங்கன்ட்டு ஏன் நம்மளால சொல்ல முடியறது இல்லை? ஏன்னா மகிமை இழந்து போயிருக்கிறோம். மகிமை இழந்து போயிருக்கிறோம். சபை மகிமை இழந்து போயிருக்கிறது. நாட் ஒன்லி நம்ம சபை சொல்லல, இன்னைக்கு புராட்டஸ்டன்ட் அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் திரும்பி வந்து நான் கொடுத்துட்டு போன சபை எங்கன்னு கேட்டாக்கா அவங்க வயிற்றுல வாயில அடிச்சுக்குவாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த சபை இன்றைக்கு இல்ல. ஆவிக்குரிய சபை இல்ல, எங்கேயும் இல்ல. ஹல்லேலூயா. சபைகள் மாறி போயிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த சபைகளை பார்க்க முடியல. ஆமென். ஹல்லேலூயா. சபைகளை பார்க்க முடியல. அவங்க வந்து கேட்டா திரும்பி வந்து பார்த்தாக்கா இங்க சபைகள் இல்ல. கேலியும் கூத்தும் பரிகாசமும் இப்படிதான் சபைகள் ஆய்கொண்டு இருக்குது. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டீங்க. உங்களுக்கு சபை, ஒரு நல்ல சபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்க ஊழியம் பண்றோம். ஊழியம் போயிட்டு எங்களுக்கு தரிசனம் இருக்கிறதுனாலதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். பாஸ்டருக்கு தரிசனம் இருக்கிறதுனாலதான் அவர் எத்தனை சீனியர் தெரியுமா? அவரு என் வயசை விட அவருக்கு அவ்வளவு சீனியர். அவர் இருக்கிறாருன்னு நான் சொல்லல. இன்னைக்கு வரலையும் அவர் ஒரு பாஸ்டர்ன்ற ஒரு, எங்க பாஸ்டரும் அவர் பாஸ்டரும் ஒரே பாஸ்டர் தான். இன்றைக்கு வரலையும் அவர் மேல ஒரு மரியாதை வைத்து அவர் என்ன சொல்றாரோ அதை தான் செய்து கொண்டிருக்கு. இப்பேற்பட்ட பாஸ்டர்களை நம்ம பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைக்கு வந்ததும் சில நாட்கள் ஆனதுமே நாம சில பேர் ஊழியத்துக்கு வராங்க. நான் பெரியவர்களை பார்த்து நான் ரசிப்பேன். நான் அவங்கள பார்த்து நான் ரொம்பவும் மெச்சுக்குவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு வரலையும் ஒரு பாஸ்டருக்கு பயந்து அவர் சொல்றதை கேட்டு இன்னைக்கு வரலையும் நடந்துட்டு இருக்காரு. இப்பேற்பட்ட மனுஷர்களை நம்ம பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா. நம்ம மைக்கு பிடிச்சிட்டோம், நமக்கு இடம் கிடைச்சிச்சுட்டு ஓடிக்கொண்டு இருக்கிற அநேக பேர் அநேக இடத்துல இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனா ஒரு தேவனுக்குள்ளாய் இன்றைக்கும் ஒரு மனுஷனுக்கு பயந்து நடந்து கொண்டு இருக்கிறார். அவர் கேட்காம இவர் எதுவுமே பண்றது. இப்பேற்பட்ட ஊழியங்கள் நம்ம பார்க்கறது ரொம்ப கடினம். ஹல்லேலூயா. நம் சபைகளில ஒரு ஆக்டிவிட்டி பார்க்கணும், ஒரு ஆக்டிவிட்டி நடக்கணும். இன்னைக்கு மினிஸ்ட்ரியில ஒரு ஃபெலோஷிப் இங்க சர்ச்ல நடக்கணும்.
ஒரு 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 மகிமை இங்க வந்து இறங்கணும் அப்படின்னாக்கா நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு விஷயம், ஒரு ஒரு டிராயிங் எல்லாருக்கும் தெரியும். ஒரு டிராயிங் எல்லாருக்கும் தெரியும். இந்த ஜீசஸ் வந்துட்டு ஒரு கையில வெள்ளுக்கு வச்சுட்டு ஒரு கதவை போய் தட்டிட்டு இருப்பார். லைட் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லிட்டு அந்த டிராயிங் பேர் வந்து லைட் ஆஃப் த வேர்ல்ட். அந்த அந்த ஆர்ட், இட் இஸ் நாட் டிராயிங், ஆர்ட். அந்த ஆர்ட்டை வந்துட்டு லைட் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கிறீங்க இல்லையா? எல்லாரும் பார்த்துருக்கிறீங்க இல்லையா? ஜீசஸ் போயிட்டு ஒரு கதவை தட்டிட்டு இருப்பாரு இல்லையா, கையில ஒரு வெள்ளைக்கு வச்சுட்டு. பார்த்துருக்கீங்க தானே? சொல்லுங்க. பார்த்துருக்கீங்க. அந்த டிராயிங் பேர் வந்து லைட் ஆஃப் த வேர்ல்ட். அதை வரைந்தவர் பேர் வந்துட்டு வில்லியம் ஹால்மேன் ஹண்ட்னு சொல்லுவார். அவர் இந்த டிராயிங்கை வரைஞ்சிட்டு கிட்டத்தட்ட 50 years அந்த டிராயிங்கை வெளியே கொடுக்கவே இல்லை. அவர் ஏதோ மிஸ் பண்ணிட்டே இருக்காரு. 50 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த டிராயிங்கை ரிலீஸ் பண்றாரு. அவர் அந்த டிராயிங்கை கொடுத்துட்டு, அந்த ஆர்ட்டை கொடுத்துட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்கிறார், இதுல உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்றாரு. என்ன தெரியுதுன்னு சொல்லும் போது, ஜீசஸ் வந்துட்டு ஒரு விளக்க வச்சுட்டு கதவு தட்டிட்டு இருக்காரு, கையில ஒரு கொச்சு வச்சுட்டு இருக்காரு அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. நீங்க இன்றைக்கு போயிட்டு அந்த டிராயிங்கை எடுத்து பாருங்க. வீட்டுக்கு போயிட்டு எடுத்து பாருங்க. அந்த டிராயிங்ல வந்துட்டு, அந்த ஆர்ட்ல வந்துட்டு வெளியே இருக்கிற கதவுல வந்துட்டு ஹேண்டில் இருக்காரு. அவர் எவ்வளவு தேவனை அவர் நேசிச்சிருந்தால், எவ்வளவு அவர் உணர்வை தேவன் அவர் நேசிச்சிருந்தால், அப்பேற்பட்ட ஒரு இமேஜினேஷன் பாருங்க. அந்த டிராயிங்ல வந்துட்டு பிடி இருக்காரு, கதவு பிடி. இப்போ நம்ம பார்க்கும் போது 2 சைடும் கதவு பிடி இருக்கும். ஆமா தானே? நம்ம வீட்டுல பார்க்கும் போது அந்த டிராயிங்ல கதவு பிடி இருக்காரு. ஜீசஸ் இஸ் a gentleman. அவர் சாதாரணமா உங்களுக்குள்ள வந்து பிரவேசப்பட ஆசைப்பட மாட்டார். நீங்க கதவை திறக்காவிட்டால் அவர் கதவை தட்டுகிறவர் மாத்திரம்தான். நீங்க திறந்தா தான் டாப்பால் உள்ள இருக்கிறது, ஹேண்டில் உள்ள இருக்குது. நீங்க தான் இப்படி திறக்கணும். அவர் திறக்க முடியாது. அவர் உடைச்சிட்டு வர ஆசைப்படுகிறது, நீங்க திறக்கிறது, நீங்க தேவனுக்கு இடம் கொடுக்கிறது. இப்பேற்பட்ட தெய்வம் அவர் is such a gentle God. வந்து கதவை தட்டுறார். அம்மா, நான் உன் இருதயத்துல வரேன், எனக்கு இடம் கொடுப்பாயா? உன்னுடைய பரிசுத்தம் குப்பையில விழுந்து இருக்கிறது, நான் எடுத்து உனக்கு கொடுக்கிறேன். நான் உனக்கு கிரீடம் போட ஆசைப்படுகிறேனே, எனக்கு இடம் திறக்க மாட்டியா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையை இழந்திருக்கிறியே, நான் உனக்கு தட்டி கொண்டு இருக்கிறேன், எனக்கு இடம் கொடு. உன் பாவத்தை விட்டு வா, உன் பிரச்சனையை விட்டு வா, புலம்பி செத்து போகாத. உன்னுடைய சோலை நீ போயிட்டு பிசாசுக்கு ஒப்பு கொடுத்துட்டு இருக்கிறியே, நான் இன்னைக்கு உனக்கு தட்டிட்டு இருக்கேன், எனக்கு தர, நான் உள்ள வரேன், நான் உன்னை பாத்துக்கிறேன், நான் உனக்கு கிரீடம் போடுறேன், நான் உன்னை மகாராணி மாதிரி வச்சுக்கிறேன். இப்படி தேவன் உங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறார், உங்க இருதயத்துல பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, praise God. சில ஆராதனை குறித்த காரியங்கள் வேதத்துல நாம பார்க்கும் போது, நியூ டெஸ்டமெண்ட், ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருந்து நியூ டெஸ்டமெண்ட் வரைக்கும் நம்ம பார்க்கும் போது, அநேக ஆராதனைகள் நம்ம சரீரத்துக்கு உடன்பட்டா தான் இருக்கிறது. சரீரத்துக்கும் ஆராதனைக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. முதலாவது நம்ம தலையில இருந்து அதுக்கப்புறம் கடந்து போகலாம். நீங்க பார்க்கும் போது சில ஆராதனைகள் தலை வணங்கி ஆராதிப்பாங்க. ஆமென். தலை வணங்கி ஆராதிப்பாங்க. அது சில நாட்டுகளில ஒரு 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 சில நாடுகளில அதை ஒரு பிராக்டிஸாவே வச்சுட்டு இருக்காங்க. நீங்க ஜப்பான்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இப்படித்தான் தலை தான் வணங்குவாங்க. நீங்க எதிரில் போயிருந்தீங்கன்னா 2 பேரும் தலை இடிச்சுக்குவீங்க. ஆமென். சிரிக்க கூட மாட்டேங்கிறீங்க. ஏன், என்ன ஆச்சு உங்களுக்கு தெரியலையே? சரிங்க. ஹல்லேலூயா. அப்போ இதை ஒரு ஒரு இதுவாவே பாரம்பரியமாவே இதை வழங்கி கொண்டு இருக்கிறாங்க, தலை வணங்கி ஆராதிப்பது. ஆமென். மோசஸ் வந்துட்டு அங்க அநேக எல்டர்ஸ் கிட்ட வந்து சொல்றாரு, நம்மள தேவன் விடுவிக்க போறாரு. அப்போ மோசஸ் எல்லாம், எல்டர்ஸ் அங்க இருக்கிற மூப்பர்கள்லாம் என்ன பண்றாங்க? தலை வணங்கி தேவனை ஆராதித்தார்கள் என்று வேதத்துல பார்க்கிறோம். இதுல ஆராதனையில முக்கியமானது கைகள். இங்க அசட்டை, கையை தூக்குறதுக்கும் ஒரு அசட்டை,
கையை தூக்கி ஆராதிக்கிறதுக்கும் ஒரு அசட்டை, கை வலியத்துக்குது. இந்த கையை தூக்க முடியாது, 2 கையும் தூக்க முடியாது. ஹல்லேலூயா. நம் அசட்டை படுகிறவர்களா இருக்கிறோம். தேவனை ஆராதிக்க ஒரு தலை வணங்கியோ ஒரு கையை உயர்த்தியோ நம்ம ஆராதிக்க முடிய மாட்டேங்குது. 2 கையை உயர்த்தினாக்கா முடிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. நீங்க கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் போது அது அக்னாலஜ்மெண்ட். அவர் தெய்வம், அவர் வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் படைத்த தெய்வத்தை நீங்க ஆராதிக்கிறதுக்கு கைகளை உயர்த்துறீங்க. நீங்க கைகளை ஏந்தும் போது ரிசீவிங், நீங்க தேவைப்படுகிறதை, நீங்க கேட்கிறத, வாயை தந்து கேட்கிறத ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம கைகளை ஏந்துறோம். இதுதான் ஆராதனை. நம்ம கைகளை சேர்ந்து ஜெபிக்கும் போது இந்த ஆல்பிரக்ட் டுரெல் அவர் பேரு. நீங்க இன்னொரு ஒரு ஆட்டும் பார்த்திருப்பீங்க. ஒரு கைகளை இப்படி இருக்கும். இந்த ஜீசஸ் கால்ஸ் பார்த்திருக்கீங்களா? அதுல கைகள் மாத்திரம் கும்பிட்டு ஒரு கைகள் மாத்திரம் இருக்கும். அது வரைந்தவர் வந்துட்டு ஆல்பிரக்ட் டுரெல். ஏன் நான் செய்தி சொல்லும் போதோ நம்ம பேசும் போதோ இந்த இதெல்லாம் நான் ஆட் பண்ணிடுவானாக்கா, அதெல்லாம் நீங்க போய் படிங்க, அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கும். There are so hidden things in those art. அந்த ஹார்ட்ல அவ்வளோ hidden things இருக்குது. அவர் வரைந்திருப்பார். அது praying hands, joining hands, தேவனை கும்பிட்டு ஜெபிக்கிற ஒரு கைகள். அப்போ அந்த கைகளை அங்க நீங்க பார்க்கும் போது அது சேர்ந்து இருக்கிற கைகள் இருக்கும். அங்க நீங்க பாப்பீங்க, வானத்துக்கு ஒரு கை வந்துரும், 2 கை சேர்ந்து கும்பிட்டு ஜெபிச்சு கொண்டு இருக்கிறோம். Those are praying hands. நம்ம ஜெபிக்கிற கைகள். கைகள்ல பாருங்க எத்தனை ஆராதனை இருக்கிறது. நம்ம கைகள் எத்தனை பாவங்கள் செய்திருக்கிறது, எத்தனை காரியங்கள் செய்திருக்கிறது. ஆனா இதெல்லாம் தேவனுக்கு ஆராதிக்க மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிற கைகள். இட் இஸ் a posture. நம்ம உடம்பே வந்துட்டு தேவனுக்குரிய ஒரு பலியா தான் நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் பாதி வணங்கி இது பண்றது. ஹல்லேலூயா. ஒரு கார்டு கொடுங்க, டி மைனர். எல்லாம் எழுந்திருச்சு நிக்கலாமா? ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்திருச்சு நிக்கலாம். நிக்கணும், எழுந்திருச்சு நிக்கணும். மனம் திரும்பும் பாவிக்கெல்லாம் புகழிடமே, மனதுருகும் தேவன் எந்தன் மறைவிடமே. மனதிரும்பும் பாவிக்கெல்லாம் புகழிடமே, மனதிரும்பும் தேவன் எந்தன் மறைவிடமே. வந்தனமப்பா வந்தனமே, வந்தனமப்பா வந்தனமே. மனதிரும்பும் பாவிக்கெல்லாம் புகழிடமே, மனதுருகும் தேவனின் மறைவிடமே. திருச்சபை நடுவிலோ அது பெயரை சொல்லியே பாடிடுவேன், திருக்கரம் செய்திட அற்புதம் நினைக்கிறேன். திருச்சபை நடுவிலும் அது பெயரை சொல்லியே பாடிடுவேன், உம்முடைய செயல்கள் எல்லாம் நினைக்கும் போது இருக்கிறேன், உம்முடைய செயல்கள் எல்லாம் நினைக்கும் போது இருக்கிறேன். ஹல்லேலூயா. நாம எல்லாம் கைகளை சேர்த்து வச்சுக்கோங்க, கைகளை சேர்த்து வச்சுக்கோங்க. எல்லாம் சேர்ந்து வந்தனமப்பா. பாதி ஃபுல்லா பெண்ட் ஆகணும். நம்ம தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம். சில பேர் ஆடி ஜெபிக்கிறாங்க, சில பேர் பாடி தவறாய் இது பண்ணிட்டு இருக்காங்க. தேவனுக்கு சாஸ்திராங்கமாய் தேவனை பரிசுத்தவர், அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நம்ம பெண்ட் பண்ணி தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. சொல்லலாமா? ஆமென். வந்தனமப்பா வந்தனமே. எல்லாம் சேர்ந்து வந்தனமப்பா வந்தனமே. ஹல்லேலூயா. மனம் திரும்பும் பாவிக்கெல்லாம் புகழிடமே, மனம் திரும்பும் தேவன் எந்தன் மறைவிடமே. எல்லாம் சேர்ந்து வந்தனமப்பா வந்தனமே. பண்ணுங்க. வந்தனமப்பா வந்தனமே, வந்தனமப்பா வந்தனமே.
உட்காருங்க. ஹல்லேலூயா. ஆமென். இது ஆராதனை, இதுவும் ஒரு ஆராதனை. நாம முழுசா வெண்ட் பண்ணி தேவனை நாம அவருக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இட் இஸ் a part of worship. ஹல்லேலூயா. இன்னொன்று, கடைசியாய் கால்களை விழுந்து தேவனை முட்டி போட்டு முகம் குப்பர ஜெபிப்பது, இதுவும் ஒரு ஆராதனை. ஹல்லேலூயா. எல்லாம் பாருங்க, இட் இஸ் a posture. தலையிலிருந்து கால் வரையும் தேவனுக்கு ஆராதிக்கிற காரியங்கள் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. சிட் ஸ்டாண்ட் கெட் அவுட், அவ்வளவுதான். உக்காரோம் ஏஞ்சுக்கிறோம் ஏஞ்சி வெளியே போயினே இருக்கும். இவ்வளவுதான் சர்ச் நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. தேவனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை கொடுக்கணும். ஏன்ட்டு நான் கடைசியா உங்களுக்கு சொல்லுறேன். இங்க பாத்தீங்கன்னாக்கா கால்கள் மிகவும் முக்கியமானதா இருக்கிறது ஆராதனைக்கு. ஹல்லேலூயா. Praise you Jesus. இந்த கால்கள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது ஆராதனைக்கு. முகம் குப்புற விழுந்து ஆராதிப்பது. ஒரு பழைய பாட்டு இருக்கும் இங்கிலீஷ்ல, all hail the power, angel sings, let the angels portrait fall ன்னு சொல்லிட்டு, ஏஞ்சல்ஸ் வந்துட்டு முகம் குப்புற விழுந்து தேவனுடைய மகிமையை பாடிக்கொண்டு இருக்கிறாங்க. நம்மலாம் பெரிய ஆளுங்க இல்லையா? ஏஞ்சல்ஸ்க்கு மாத்திரம் தான் கீழே வந்து ஜெபிச்சுக்கணும். நம்மலாம் பெரிய ஆளுங்க. நம்ம யாரு? நம்ம எப்படி தேவனை அப்படி நம்ம துதிக்க முடியும்? ஹல்லேலூயா. அவர் தெய்வம். நான் என்னால சொல்ல முடியும், அவருடைய மகிமை அப்பேற்பட்டதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை தெரியாம தான் நாம எதையும் பெற்றுக்கொள்ள முடியாத நம்ம கிறிஸ்தவர்கள் தவிச்சு கொண்டு இருக்கிறோம். அவருடைய மகிமை, அவர் கொடுக்கப்பட்ட மகிமை, நமக்கு கொடுக்கப்பட்ட மகிமை, அவர் கொடுக்கப்பட்ட பரிசுத்தத்தை நாம் இழந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதுதான் வேதத்தின் பிரகாரம் வர்ஷிப். இப்போ தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. சில வர்ஷிப் என்று சொல்ற காரியங்கள் எல்லாமே வேதத்தின். நம்ம எதை பார்த்தாலும் இப்படித்தான் பார்க்கணும், ஸ்கேன் பண்ணி தான் பார்க்கணும். இங்க சொல்லி இருக்கிறதா எடுத்துக்கங்க, சொல்லலையா விட்டுடுங்க. ஹல்லேலூயா. இதுதான் ஆராதனை. வர்ஷிப் ரெஸ்பான்ஸ், பரிசுத்தத்தின் ரெஸ்பான்ஸ் அங்கிருந்து வர்றது தான் வர்ஷிப். அங்க வரணும். நீங்க ஆராதிக்கும் போது அங்கிருந்து ரெஸ்பான்ஸ் இங்க வரணும். நீங்க உணரணும். பாவத்துல இருக்கிறவங்க அழணும். நான் உங்களுக்கு இன்னொரு காரியமும் சொல்லி கொடுக்குறேன். நீங்க ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது, ஏதோ ஒரு கஷ்டம் வரும்போது எத்தனை மனுஷரை தேடி ஓடி இருக்கீங்க? எவ்வளவு பேர்கிட்ட போய் சொல்லியிருக்கீங்க, புலம்புறீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? உங்களுக்காக ஆறுதல் சொல்லிடுவாங்க. நீங்க ஆறுதல் சொல்லும் போது உங்களுக்கு தேவை என்ன? ஆறுதல் தானே. உங்களுக்கு தேவை ஆறுதல் எங்கவே கிடைச்சிடுது. ஆமா தானே? உங்க ஜபம் இந்த கூரையை கூட தாண்டி போறதில்ல. உங்களுக்கு தேவை ஆறுதல். உங்களுக்கு ஆறுதல் கிடைச்சிடுது. Have mercy and I will have mercy on you. நீங்க மற்றவங்களுக்கு மேல இரக்கம் காட்டுங்க, நான் உங்க மேல இரக்கம் காட்டுறேன்ற வசனத்தோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க நான் இப்போ கோட் ஷூட் போட்டு வந்துட்டு இங்க இருக்கிறேன், தேவன் என்னை நேசிக்கிறாரு, என்னை நல்லா வச்சிருக்கிறாருன்னா கண்டிப்பா எல்லாம் ஆமா பிரதர் நல்லா வச்சிருக்காரு உங்களை அப்படின்ட்டு நீங்க சொல்லலாம். இதே நான் ஒரு கிழிஞ்ச சட்டியோ, நான் கொஞ்சம் கஷ்டத்துல நான் வந்திருந்தானாக்கா, தேவன் என்ன நல்லா வச்சிருக்கிறாருன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏத்துக்க மாட்டீங்க. ஆனாலும் அந்த கஷ்டத்திலையும் அந்த பிரச்சனையிலும் நான் தேவனை நேசிக்கிறவராய் இருக்கணும். அந்த கஷ்டத்திலையும் நான் தேவனை நேசிக்கிறேன்ட்டு மற்றவங்களுக்கு காட்டணும். மற்றவங்க என்னை பார்த்து சொல்லிடக்கூடாது, அவன் பாரு கிறிஸ்துன்னு ஓடுறான், அவனுடைய வாழ்க்கை பாரு எப்படி இருக்கிறது அப்படின்ட்டு என்னை பார்த்து யாரும் சொல்லிடக்கூடாது. அப்போ அந்த கஷ்டத்திலையும் நான் தேவனை இது பண்ணும் போது மற்றவர்கள் என்னை பார்த்து சொல்லுவார்கள், அந்த சிஸ்டர் பாரு எவ்வளவு கஷ்டம் அவங்க வீட்டுல, அப்ப கூட பாரு தேவனுக்குள்ள அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது தான் தேவனுடைய மகிமை உங்க மேல வந்து இறங்கும். தேவனுடைய இரக்கம் உங்க மேல இறங்கும். இன்றைக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், யாருக்கிட்டையும் போய் சொல்லிடாதீங்க. சில பேர் இறக்கப்படுவாங்க, சில பேர் சில நேரங்கள் அதுக்கப்புறம் கேலி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தேவனிடத்துல அழ ஆரம்பிச்சிருங்க. தட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் ப்ரேயர். அழ ஆரம்பிச்சிருங்க. அழுது ஜெபிக்கிறவர்களாய் இருங்க. அழுது மற்றவர்களுக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறவர்களாய் இருங்க. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். இங்க வர்ஷிப் பண்றது வந்துட்டு அதுதான். நம்ம
பாட பாட துதிக்க துதிக்க அங்கிருந்து நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். அப்படி இல்லைன்னா அது வர்ஷிப்பே இல்லை. நம்ம சும்மா இட்ஸ் அ சாங் டைம், மியூசிக் சர்வீஸ் தான் அது. சாங் பாடு எல்லாம் பாடுற மாதிரி ஒரு ஆர்கெஸ்ட்ரால பாடிட்டு போக வேண்டியது தான். நல்லா இருக்குது பாட்டு, கேட்டுட்டு போயிடலாமே, நல்லா இருக்குது மியூசிக் பிரதர் நல்லா வாசிக்கிறாரு அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டு இருக்கும். ஆராதனை வந்துட்டு அங்கேருந்து வருகிறது. அங்கே ஒரு இன்புட் நீங்கள் கொடுத்தா தான் வெளியேந்து அங்கேருந்து ஒரு அவுட்புட் வரும். ஹல்லேலூயா. அதே தான் நீங்கள் வந்துட்டு இங்கே உக்காந்துட்டு ஏஞ்சிட்டு போகிறதுக்கு இல்லை ஆராதனை. தி ஹெவன் அது வர்ஷிப்பே இல்லை. ஹல்லேலூயா. அட்லீஸ்ட் ஒரு கிளிம்ஸ், தேவனுடைய ஒரு தொடுதல், ஒரு ஆராதனை அப்போ வந்து தொட்டுட்டு போகணும். அதுதான் வர்ஷிப். எத்தனை பேர் இன்னைக்கு நீங்க தொடப்பட்டீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு தொடப்பட்டீங்க? தேவன் உங்களை தொடப்பட்டார், வார்த்தை மூலியமாய் தொடப்பட்டார், ஆராதனை மூலியமாய் தொடப்பட்டார். சபைக்கு வந்துட்டு சும்மா உக்காந்து ஏஞ்சி போறது, நானும் வரேன், நானும் என்னையும் பாரு, அழகையும் பாருன்ட்டு வர்றதுக்கு இது என்ன ஒரு சத்திரமா, இல்ல இது என்ன கல்யாண மண்டபமா? ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமையை ருசி பார்க்காம வர்றது என்ன சபை அது? ஹல்லேலூயா. ஏன் நம்ம பார்க்க முடியல? ஏன்னா நம்ம மகிமை இழந்தவர்களாக இருக்கிறோம். உங்களுடைய மகிமையும் உங்களுடைய பரிசுத்தமும் சாக்கடையில உருண்டு கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம எப்படி எடுக்க போகிறோம்? எடுத்து படிங்க. எபிரேயர் 12:10 கடகடான்னு படிங்க. நம்மளுக்கு டைம் இல்லை, போயிடலாம், முடிச்சிடலாம். எபிரேயர் 12:10, ஹீப்ரூஸ் chapter 12 verses 10. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிற்றித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காக. ஹல்லேலூயா. பரிசுத்தத்தின் பங்குள்ளவர்கள் நாம யாரு? இங்க சபைன்றது யாரு? தேவனுடைய பரிசுத்தத்தின் பங்குள்ளவர்கள், பங்காளிகள். அவருடைய பரிசுத்தத்தை பங்கா பார்க்கிறது. பங்காளிகள்னாக்கா கூறு போட்டுக்கிறது. அவருடைய பரிசுத்தத்தை இங்க நானும் அதுல பங்கு பண்றேன், நானும் அதுல ஜாயின் பண்ணிக்கிறேன். நீங்க ஆராதனை நடத்தும் போது இது நடக்கும். ஆராதனை நடத்தும் போது தேவனுடைய பரிசுத்தத்தை நம்ம பங்காளிகளாய் இருப்போம். அவருடைய பார்ட்டேக்கர்ஸ். அவருடைய தமிழ்ல சத்தமா அந்த வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிற்றிக்கிறார். ஆமென். அவர் நம்ம படைச்சதே அவருடைய பரிசுத்தத்தை நாம் பங்கு பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றுதான். ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆராதனை, அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் சபை கூடுதல். நம்ம வந்துட்டு சும்மா போயிடுறதுக்கு இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்தத்தை நாம பங்கு போட்டுக்கிற நமக்கு அந்த சான்ஸ் கொடுக்கிறாருனாக்கா அப்போ பாருங்க. நம்ம பார்க்கிறோம் சில மெட்டீரியல் கிறிஸ்டியன்ஸ் வராங்க. என்ன தேவன் டிசிப்ளின் படுத்தல. அவர் எப்படி என்ன படுத்தலாம்? நான் ஆல்ரெடி டிசிப்ளைன்டா இருக்கேன். அவர் என்ன எனக்கு சொல்றது? சில ஊழியக்காரங்களை நான் பார்த்திருக்கிறேன். நான் ஃபாரின் போயிட்டு வந்தேன், இங்க போயிட்டு வந்தேன், அங்க போயிட்டு வந்தேன்னு சொல்லி சொல்ற பாஸ்டர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க. எங்க போனா எப்படி, எங்க போனா என்ன? எல்லாமே அதே ஜனங்கள், அதே ஆத்மா, அதே சரீரம், அதே மாமிசம் தான். ஹல்லேலூயா. எங்க போனா என்ன? ஆனால் டிசிப்ளின், அந்த தேவன் ஒரு மனுஷனை சரிப்படுத்துகிறான் என்றால் அது ஆராதனையில் மாத்திரம் தான் சரிப்படுத்த முடியும். ஏன்னா ஆராதனையில தான் அவருடைய பரிசுத்தம், நம்முடைய ஒண்ணுமில்லாத நம்மளும் அதுல பங்காளிகளாய் பங்கேற்றுகிறவர்களாய் இருக்கிறோம். தேவனுடைய பரிசுத்தத்துல பங்கேற்றுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆராதனையில தான் அற்புதங்கள் நடக்கும். ஆராதனையில தான் விடுதலைகள் உண்டாகும். விடுதலைகள் உண்டானா தான் பரிசுத்தத்தை நாம் பார்க்க முடியும். இங்க நம்ம ஏசாயாவை பார்க்கிறோம். ஏசாயா 1-8 வரையிலும் பார்க்கிறோம். ஏசாயா வராரு. அங்க பாத்தீங்கன்னாக்கா கேருபீன் சேராபீன்கள் தன்னுடைய சேட்டைகளை விரித்து தேவனை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். எப்படி ஆராதித்துக் கொண்டு இருக்கிறாங்களா? அந்த வசனம் மாத்திரம் படிங்க. 1-8 படிங்க. ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆமென். ஆண்டவர் 6ஆம் அதிகாரம் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டு ஆமென். அவருடைய வஸ்திரத்தங்களால் தேவாலயம் நிறைந்திருந்தது. ஓ praise God. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. ஒவ்வொருவனுக்கும் ஒரு சேட்டைகள் இருந்ததாம். ஒரு ரக்க இருந்தது.
அவனவன் 2 சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, ஆமென். 2 சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து இங்க நிக்க வைக்கலாம். இங்க சேராபீம்னாலே ஒரு ஃபயரி ஸ்டேட்மெண்ட் தான். எங்க பரிசுத்தம் இருக்குதோ அங்க ஃபயர் இருக்கும், அங்க நெருப்பு இருக்கும், அங்க ஒரு பயங்கரமான ஒரு அக்கினி இருக்கும். இங்க பாருங்க, இந்த சேராபீம் முகத்தை மூடுது, 2 ரெக்கை கொண்டு முகத்தை மூடுது. இந்த முகத்தை மூடுகிறது என்ன தெரியுமா? இட்ஸ் கால்ட் வர்ஷிப். இது அது ஆராதனை. திரும்பி கால்களை மூடுது. கால்களை மூடுறது என்ன தெரியுமா? அதுவும் ஆராதனை. கடைசியா அது பறந்துட்டே இருக்கு. பறக்கிறது என்ன தெரியுமா? 2 ரெக்கை கொண்டு பறந்துட்டே இருக்கு. அந்த பறக்கிறது சர்வீஸ். நாம இங்க சர்வீஸ் ஒண்டி தான் பண்ணிட்டு இருக்கோம், ஆராதனை பண்ண மாட்டோம் இருக்கோம். இங்க பரலோகத்திலேயே ஆராதனையும் 2 வாட்டி முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த சேராபீம் யாருன்னே தேவனுக்கு ஃபெமிலியரா முகத்தை கூட காட்டலங்க. ஆராதிக்கிறவங்க போயிட்டு பறைசாயிட்டு மாட்டாங்க. ஆராதிக்கிறவங்க போயிட்டு ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? நான் இங்கிருந்து வரேன், அங்கிருந்து வரேன், இப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. தேவனை ஆராதிக்கிறவர்கள் சீக்ரெட்ல இருப்பாங்க. தேவனை ஆராதிக்கிறவர்கள் எங்கேயோ டென்ஷன்ல இருப்பாங்க. நான் அதுக்கு தான் ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாமே இன்டர் கனெக்டட் தான் இந்த மெசேஜ். சும்மா ஏன் நீங்க கோகில இருந்து இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கிறது, அப்படியெல்லாம் நான் ஏன் ஆரம்பிக்கிறேன் தெரியுமா? ஆராதிக்கிறவர்கள் கோகில ஆராதிச்சாலும் அவர்களுக்கு ஒரு வெளிச்சம் காத்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேராபீம் ஒரு ஃபெமிலியர் ஃபேஸே இல்ல. தேவனுக்கு அது முகத்தையே கூட காட்டல கடைசி வரையும். நீங்க ரெவல்யூஷன்ல கூட பாத்தீங்கன்னாக்கா சேராபீம்கள் வராங்க, அவங்க ஃபெமிலியரே இல்ல. நீங்க ஃபெமிலியரா இருக்க ஆசைப்படுறீங்களா? நான் ஃபெமிலியராவே இல்ல. எனக்கு எங்க அப்பா அம்மா ஊழிய பேக்ரவுண்டே இல்ல, என்ன யாருன்னே தெரியாது. ஹல்லேலூயா. நாங்க ஊழியம் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம், தெருவுல தான் நின்றுட்டு இருக்கோம், என்ன யாருக்குமே தெரியாது, என்னை பெருசாவே என்றதில்லை. ஹல்லேலூயா, ஆமென். உங்களையும் அப்படி நீங்க இருக்கிறீங்களா? சேராபீம்கள் ஃபெமிலியராவே இல்ல, அவங்க மூஞ்சி கூட தெரியாது, முகம் கூட தெரியாது. யோசிச்சு பாருங்க. நீங்க அப்பேற்பட்டவர்களாய் இருக்கணும், தேவனை ஆராதிக்கிறவர்களாய் இருக்கணும், தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க எப்பவுமே முகத்தை மூடிக்கொண்டு தான் அது தேவனை துதிச்சு கொண்டு இருக்கிறது. நான் துதிக்கிறேன் பாரு அப்படின்னு காட்டிக்கொண்டு இல்லை. நான் ஒரு வாட்டி உண்மையாக நடந்த விஷயம், நான் ஒரு வாட்டி எனக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், இது ஒரு கதையா, ஆனா எனக்கே நடந்தது. ஒரு சர்ச்ல நாங்க வெளியே நின்றுட்டு பாடிட்டு இருக்கோம். அங்க இருக்கிற உள்ள சபையில பயங்கரமா ஆராதிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ நாங்க பாக்குறோம், ஒரு ஆவியானவர் அந்த சபைக்குள்ள கடந்து போகிறார். அங்க போயிட்டு அங்க இருக்கிற ஒரு அம்மா துதிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அங்க ஒரு மனுஷன் வெளியே பைபிள் வித்து கொண்டு இருந்தவர் சொல்றார், அந்த அம்மா பாரு எவ்வளவு அழகா ஜெபிச்சுட்டு இருக்காங்க, எவ்வளவு அழகா ஜெபிச்சுட்டு இருக்காங்க, என்னால உள்ள கூட போக முடியலையே அப்படின்னு ஜெபிக்கும் போது அங்க ஒரு மனுஷன் கடந்து உள்ள போறார். உள்ள போயிட்டு அந்த அம்மாவுடைய செஸ்ட்ல அப்படியே கையை விட்டு அந்த இருதயத்தை எடுத்து காட்டுறாங்க. அந்த இருதயத்தை எடுத்து பார்க்கும் போது அது கருப்பா பயங்கரமா இருக்கிறது, கருப்பா பயங்கரமா இருக்கிறது. இவங்க என்ன ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்க, ஆனா இவங்க இருதயங்கள் பாரு எப்படி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்படையாய் கைகளை தட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணி ஆராதிக்கிறவர்கள் இருதயம் அப்படிதான் இருக்கிறது. ஐ வாண்ட் டு நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். நீங்க டென்ஷன்ல உட்கார்ந்து தேவனை துதிக்கிற இருதயங்கள் முகத்தை கூட தேவனுக்கு காட்டுறது, ஆனா தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. வராங்க, இந்த 20 பேர் அங்க உட்கார வச்சுட்டு இருக்காங்க. அந்த 20 பேர் யாருன்னாக்கா, ஏற்கனவே அவங்க தகுதி பெற்று அவர்களுக்கு ஒரு அடையாளம் கொடுத்து அந்த ஒரு 20 மூப்பரை உட்கார வச்சுட்டு இருக்கிறாங்க. தேவன் வராரு, அப்படியே முகம் குப்புற விழுந்துடுறாங்க. யோசிச்சு பாருங்க, ஏற்கனவே தகுதி ஆயிட்டு அந்த இடத்துல அவர்களை உட்கார வச்சிருக்காங்க. ஆமா தானே? ஏற்கனவே தகுதி ஆயிட்டு அந்த இடத்துல அவங்களை உட்கார வச்சிருக்காங்க. தகுதி ஆயிட்ட பிறகு கூட தேவனுடைய மகிமை தாங்காம முகம் குப்புற விழுந்தவர்களாய் வேதத்துல நாம பார்க்கிறோம். 20 மூப்பர்கள் அப்படியே
முகம் குப்புற விழுந்தார்கள். அப்போ நாம எந்த விதத்துல எங்க இருக்கிறோம் நாம யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய பரிசுத்தம் எங்க இருக்கிறது? நம்மளுடைய அடையாளங்கள் மகிமை எங்க இருக்கிறது? குப்பையில விழுந்திருக்கிறது. குப்பையில கூட இல்ல, சாக்கடையில விழுந்திருக்கிறது. ஹல்லேலூயா. சோ யார் இதுல யார் மேன்மை பாராட்டி யாரை கொண்டு நம்ம என்ன பண்ண முடியும்? அவர் என்னை இப்படி சொல்லிட்டாரு, அவர் என்னை அப்படி சொல்லிட்டாரு, இப்படி என்ன பண்ணிட்டாங்களே, என்ன அப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? தேவனுடைய சமூகத்துல வந்துட்டு உன்னுடைய பரிசுத்தம் எங்க இருக்கிறது? என்னுடைய பரிசுத்தம் எங்க இருக்கிறது? என்னுடைய மகிமை எங்க இருக்கிறது? நாம இழந்து தவிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா உசியா சாகறதுக்கு முன்னாடியே அவரு ஏசாயா தீர்க்கதரிசி தான். ஹல்லேலூயா. ஆமா தானே? தீர்க்கதரிசி தான் அவரு. அப்பேற்பட்ட தீர்க்கதரிசி தேவனுடைய பார்த்ததுமே அங்கவே ஐயோ நான் அவனால தாங்க முடியல, நான் அதமானேன், என்னால பார்க்க முடியல அப்பா, உங்க மகிமை என்னால பார்க்க முடியல. ஹல்லேலூயா. பார்க்க முடியல, அவரோட மகிமையை பார்க்க முடியல. என் நாக்கு சுத்தம் இல்லாத இருக்கிறதே, அசுத்தமாய் இருக்கிறதே அப்படின்ட்டு சொல்றார். இன்னைக்கு எத்தனை நாவுகள் அசுத்தமாய் இருக்கிறது. நம்ம எத்தனை பொய்களை சொல்லியிருப்போம், எத்தனை பேரை நாம திட்டிருப்போம், எத்தனை பேரை நாம தவறாய் பேசியிருப்போம், எத்தனை பேரை நாம ஆசீர்வதிக்காத விட்டு இருப்போம். அதுவும் தவறு தான். என் நாக்கு சுத்தமா இல்லையே, அசுத்தமாய் இருக்கிறதே. ஹல்லேலூயா. வசனம் 8ல சொல்லப்படுகிறது. அங்க பாத்தீங்கன்னாக்கா தேவனே சாட்சி கொடுக்கிறார் யோபுக்கு. ஃபர்ஸ்ட் வர்ஸ்ல சாப்டர் 1ல யோபுனுடைய வசனம் சாப்டர் 1 verse 8ல யோபு குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார். பிசாசும் அங்க வந்துட்டு பண்றான். ஆனா அப்பேற்பட்ட யோபு தேவனை பார்த்ததும் அவனும் அதே சொல்றான், நான் சுத்தம் இல்லாதவனா இருக்கிறேன். 42:5-6ல யோபு 42:5-6ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல யோபு 1:8ல சொல்றாரு, தேவனே அவருக்கு சாட்சி கொடுக்கிறாரு. அப்பேற்பட்ட மனுஷன் அங்க பார்க்கும்போது தேவனை இது பண்ணும் போது அவன் தகுதி இல்லாத நான் இருக்கிறேனே. தேவனுடைய பரிசுத்தம் அப்படியேப்பட்ட இருக்கிறது. ஏன் சபைக்கு தேவனுடைய சமூகத்துல முன்னாடி எல்லாரும் பாவியா இருக்கிறோம்னாக்கா அவருடைய மகிமையின் முன்னாடி நாம நிற்க கூட முடியாது. நம் கண்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. மகிமை காண முடியாம இன்றைக்கு தவித்து கொண்டு இருக்கிற ஆத்துமாக்கள் எத்தனை பேர்? இன்னைக்கு மகிமை காண முடியாம சபைக்கு வர ஆத்துமாக்கள் தான் நாம. நம் மகிமையை காண முடியாம பரிசுத்தத்தை இழந்தவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாம்பல்ல உக்காந்து அழுறாரு. ஐயோ தேவனே, என்னால பார்க்க முடியலையே, உங்க மகிமையை பார்க்க முடியலையேன்னு அழுறாரு. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க இப்பேற்பட்ட மகிமையை காண எப்போதும் ஒரு தயாராகவே இருக்கணும். தயார் இல்லாதவர்கள் மகிமையை காண முடியாது. ஏன் தொடர்ந்து சபைக்கு வரணும் தெரியுமா? என்னைக்கு தேவன் இறங்குவாருன்னு தெரியாது. எனக்கு தேவன் மகிமையில எல்லாரையும் தொடப்பட்டு இங்கிருந்து ஏன் பகார்பேட்டை ஃபுல்லா தேவனுடைய மகிமை பரப்போம். அன்றைக்கு 4 பேர் ஜெபிச்சாங்க. அசோகா ஸ்ட்ரீட்ல 4 பேர் ஜெபிச்சாங்க. எல்லாம் போயிட்டு ஜெயில் முன்னாடி, போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்பு பண்ணிட்டேன், கியூ கட்டிட்டு நின்றுட்டு இருந்தான். மனசு மாறி அந்த பாவ உணர்ச்சி அப்பேற்பட்ட எழுப்புதல் இந்த சபையில இருந்து ஏன் கிளம்பக்கூடாது? அப்பேற்பட்ட எழுப்புதல் பங்கார்பேட்டுக்கு ஏன் இந்த சபையில இருந்து போக மாட்டேங்குது? ஏன்னா இன்றைக்கு மகிமை இழந்தவர்களாய், பரிசுத்தத்தை இழந்தவர்களாய் நாம நின்று கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க இழந்த மகிமையை பெற்றுக்கொள்ளணுமா? நீங்க மகிமை இழந்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ளணுமா? ஹல்லேலூயா. எல்லாமே ஜனங்க சாக போறாங்களா இல்லையா? நான் எப்பவுமே இன்னொரு 5 minutes நான் எப்பவுமே தேவன் நான் அப்படிதான் ஆசைப்படுவேன். ஆண்டவரே, நான் சாகும் போது சமாதானத்தோடு நான் சாக விரும்பலாமா? எனக்கு சமாதானத்தோடு சாதாரணமா சாக விரும்பல. நான் அப்படிப்பட்ட சாவாய் எனக்கு இருக்கக்கூடாது. நான் சாகும் போது மகிமையில சாகணும். ஆண்டவரே, லாசரு சாகும் போது வானதூதர்கள் அவருடைய சரீரத்தை கொண்டு போனார்களாம். நான் சாகும் போது மகிமையில சாகணும். ஆண்டவரே, சாதாரணமாய் போன் அடிச்சுட்டு மாலை போட்டுட்டு பூ போட்டுட்டு சாதாரணமா என் சாவு கொண்டு போக கூடாது. என் சாவுல மகிமையா இருக்கணும்னு நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட மரணம் நமக்கு வரணும். மகிமையில மறிக்கணும்.
சும்மா வாழ்ந்தோ செத்தோன்ட்டு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட மரணத்தோடு நாம சாகணும். மகிமை இழந்தவர்களாய் நாம நிற்க கூடாது, வெட்கப்பட்டு போக கூடாது பிசாசின் முன்னாடி. ஹல்லேலூயா. மகிமையும் பரிசுத்தமும் தேவனுடையது. அது உனக்கு தருகிறார். அவர் நம்மளுக்கு அலங்காரம் போட்டு அழகு பார்த்து கொண்டு போறார். ஒரு மனவாட்டி ஒரு கல்யாணத்துக்கு கொண்டு போற ஒரு பெண்ணோ ஒரு பையனையோ சாதாரணமா ஒரு துணி போட்டு இட்டுட்டு போவாங்களா? இட்டுட்டு போக முடியாது, ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க தேவனிடத்துல போகணும்னா மகிமையோட பரிசுத்தத்தோட தான் போகணும். அதுதான் நமக்கு அலங்காரம், அதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிரீடம். அந்த கிரீடத்தை இழந்து குப்பையில அழுக்கல சாக்கடையில நாம போட்டு விட்டுட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமா தானே பிரதர்? ஆமென். இன்றைக்கு தேவனுடைய பரிசுத்தத்தை கொண்டு அவருடைய பரிசுத்த வாளை கொண்டு எடுத்து உங்களுக்கு தேவன் ஒரு கிரீடத்தை போட ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. 24 மூப்பர்கள் எவ்வளவு பெரிய ஆளுங்க அவங்க. அப்படியே விழுந்து தேவனுடைய பிரசன்னத்தை தாங்க முடியாம விழுந்து போனார்கள். ஹல்லேலூயா. ஆமென். Praise God. ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர் 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 என்று கடைசி வரையிலும் துதிச்சு கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியா ஒரு வசனம் வாசிச்சு நம்ம முடிச்சிடலாம். வெளிப்படுத்துதல் 12:4. 12:4. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் ஆமென் மூன்றில் ஒரு பங்கை இழந்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. ஆமென். பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளை பட்சித்து போடும்படிக்கு அந்த ஒரு சர்ப்பம் அவளுக்கு 12:4. அங்க மனுஷரோடு சமாதானம் கொள்ள தேவன் அங்க வெளிப்படுத்துறார். முதலாவது தேவனுடைய நம்ம தரிசனத்தை பார்க்கும் போது மனுஷர்களோடு சமாதானத்தை இருக்கணும். இங்க நாம பரிசுத்தத்தை சாதாரணமா எப்படி பார்த்துட முடியும்? இங்க நாம சமாதானத்தோடு இருக்கணும், மனுஷர்களோடு சமாதானத்தோடு இருக்கணும். அப்போதான் இங்க இருக்கிற எல்லா கட்டுகளிலிருந்து விடுபட்டவர்களா இருக்கும். அப்பதான் தேவனுடைய பரிசுத்தம் நாம காண முடியும். அப்பதான் தேவனுடைய பரிசுத்தத்தை நாம் உணர்கிறவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. First Chronicles 16:29 அவருடைய worship the Lord the beauty of his holiness. அவருடைய பரிசுத்தத்துக்கு அலங்காரத்தின் அழகாய் அவரை நம்ம ஆராதிக்கிறவர்களா இருக்கணும். அதை பார்த்து நாம ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. எழுதிக்கங்க, நீங்க வீட்டுல போய் படிங்க. ஹல்லேலூயா. நான் பேசுறது நான் டிஃப்ரெண்டா இல்லை, நான் கிரிட்டிக்கலா உங்ககிட்ட பேசல. நான் இருக்கிற உண்மை ரியலிஸ்டிக்கா நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்றைக்கு இழக்கப்பட்ட கிறிஸ்துவர்கள். ஆமென். ஆமா தானே? நம்ம தேவனுடைய பரிசுத்தத்தின் தரிசனத்தை நாம விட்டுட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. ஆமென். அவர் இருக்கிறவர் வரப்போகிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் அப்படியே தான் இருக்கிறார். மோசே அவங்க முள்செடியில பார்க்கும் போது அவனால பார்க்க முடியல. அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. இழந்த உங்க மகிமை, இழந்த உங்க பரிசுத்தம் இன்றைக்கு நீங்க பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு போங்க, எடுத்துட்டு போங்க. உங்க கிரீடத்தை கொண்டு போங்க. இன்னைக்கு வீட்டுல நீங்க போய் பேசும் போது, நீங்க பார்க்கும் போது உங்க வீட்டுல இருக்கிறவங்க சொல்லணும், இன்னைக்கு அவ்வளவு அழகா இருக்கிறீங்க, நீங்க அவ்வளவு அழகா இருக்கிறீங்க பிரதர், அவ்வளவு அழகா இருக்கிறீங்க சிஸ்டர். Hallelujah. It's not that makeup, it's not that what we wear, it's not that what we put நம்மள வெளிய அலங்காரத்துக்கு இல்லை, பரிசுத்த அலங்காரத்தோடு. நான் ஒண்ணுமே இல்லைன்னா கூட நான் அழகா தெரியும், நான் ஒண்ணுமே இல்லைன்னா கூட நீங்க அழகா தெரியும். அப்பேற்பட்ட பரிசுத்த அலங்காரத்தோட நாம கிறிஸ்துவ வாழ்க்கை வாழணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் உங்களோட பேசினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் உங்களோட பேசினார். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் கண்களை மூடி எந்திரிச்சு நிக்கலாம். ஒரு 2 நிமிஷம்.
Jesus. Hallelujah. Hallelujah. Praise you, Jesus. 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 Hallelujah. Hallelujah. நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லிட்டே இருங்க. ஒப்பு கொடுங்க. ஆமா, டயர்ட் ஆயிடுச்சு, போலாம். ஆனாலும் இந்த நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 நிமிஷம், அதிக நேரம் இல்லை. ஹல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. Praise you, Jesus. Praise you, Jesus. Hallelujah. Hallelujah. Praise God. Praise God. Praise God. Praise God. Praise God. Jesus. Hallelujah. 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 Praise you, Jesus. Hallelujah. 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 Praise you, Jesus. Praise you, Jesus. Hallelujah. Amen. 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 Praise you, Jesus. Praise you, Jesus. Hallelujah. 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 ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாற்றமே, நீரே நீர் மாற்றமே, பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்லிட்டே இருங்க. பரிசுத்தர். ஆமென். நீ பரிசுத்தரே, நீரே நீ மாற்றமே, நீரே நீர் மாற்றமே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாற்றமே, நீரே நீர் மாற்றமே. Hallelujah. Hallelujah. Praise you, Jesus. Amen. ஒரு நிமிஷம் எடுத்து அப்படியே உட்காருங்க. உங்களை காடி கெடுக்கிறது டிஸ்டர்பாக இருக்கும். இன்னைக்கு எல்லாருக்கும் காதில் விழுந்திருக்கா? பலவித செய்தி நம்ம காதில் விழுது. இப்போ இன்றைக்கு ஆண்டவர் நம்மோட அனைவரோடு என்ன பேசியிருக்கிறார், எப்படி நாம் போகணும்னா, எவ்வளவோ பாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறது. தேவன் பரிசுத்த என்ன செய்கிறாரு? பரிசுத்தத்தை விரும்புகிறார். பரிசுத்தம் இருந்தால் தான் ஆண்டவரை பார்க்க முடியும். பரிசுத்தம் இருந்தால் தான் பரலோகம் போக முடியும். அந்த பரலோகத்துக்கு போவதற்கு வழியான காரியத்தை ஆண்டவர் பரிசுத்த ஆராதனை எப்படி இருக்கணும், இதுக்கு மேலே நான் எனக்கு கொஞ்சம் விரிவாக சொல்ல நான் விரும்பலை. நிறையா இருக்கு சொல்ல முடியும். இப்போ பரலோகம் போகணும்னா, ஆராதனைக்கு வரணும்னா என்னென்ன செய்யணுங்கிற விஷயம்லாம் வசன ஆதாரத்தில் இருக்கிறது. இப்போ நாம் அதை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. இப்படி பரிசுத்த உணர்வுக்குள்ளே வரவங்க என்ன செய்யணும்னா, நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு அடிமையாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்போ இந்த இடத்த விட்டு போகும்போது விளையாட்டுத்தனமாக வந்தோம்,
திரும்பவும் பழையபடியே அதே வாழ்க்கைன்னா நாம் பரிசுத்தத்தை குறித்த செய்தி கேட்டு பிரயோஜனம் இல்லை. அந்த உணர்வு ஏற்படும். ரொம்ப கோபப்படுறீங்கன்னு வச்சுங்க, பரிசுத்த குறைவு. அளவுக்கு மீறி எப்ப பாரு கோபம், கொஞ்சம் கூட நீங்க வளரல, பரிசுத்த குறைவு. பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், பரிசுத்த குறைவு. சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறோம், பரிசுத்த குறைவு. கசப்ப உள்ளத்துல வச்சுக்கிட்டு இருக்கிறோம், பரிசுத்த குறைவு. யாரு என்ன சொன்னாலும் நான் மதிக்க மாட்டேன், பரிசுத்த குறைவு. அப்ப எப்படி அந்த பரிசுத்த தேவனுக்கு ஏற்றபடி நாம் ஆராதனை செய்ய முடியும்? இந்த பாடலை பாடும்போது, எஜமானனே என் இயேசுராஜனே, தசம்பாகம் காணிக்கை ஆண்டவருக்காக சந்தோஷமா எஜமானனே என் இயேசுராஜனே, எஜமானனே என் இயேசுராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் எல்லாம் பாட முடியும். ஆராதனை செய்வதுதானே
வாழணும், இயேசுவுக்காக வாழணும். அவ்வளவுதான். ஆலயத்துக்குள்ளே வந்த ஒவ்வொருவரும் வசனத்தை கேட்டு என்னால பரிசுத்தமா இருக்க முடியல இப்போ, ஆனா நீர் பரிசுத்தர், நாங்களும் பரிசுத்தமா இருக்கணும்னு விரும்புறீங்க. உலகத்துல எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம், ஆனா பரிசுத்தம் இல்லைன்னா பரலோகத்துக்கு போகவே முடியாது. அதனால எனக்கு பரலோகம் வேணும். அப்புறம் ஊழியம் செய்வாங்க, பரிசுத்தம் வந்துச்சுன்னா சமாதானமா இருப்பாங்க. பரிசுத்தம் வந்துட்டா